சிறுகதை வாசிப்பு. சிறுகதை தலைப்பு திக்கு. அந்த புறநகர் பகுதியின் தெருமுனையில் தான் முதலில் வில்லேந்தி குறிபார்த்தபடி ராமனின் ஒரு பிரம்மாண்ட அட்டை உருவம் எழுப்பப்பட்டது. ராமன் மேல் ஆணை, கோவிலை அங்கேயே கட்டுவோம் என்ற வாசகங்களுடன். அந்த புறநகர் பகுதியில் கடவுள்களின் நடமாட்டம் அதிகம். இரவில் சுத்தமாக இருக்கும் நடைபாதையை பார்த்துவிட்டு படுத்து விடிந்த பிறகு சன்னல் வெளியே பார்த்தால் குளியலறையில் இருக்கும் பளிங்கு அல்லது மணி ஓடுகள் போல் ஓடுகள் வைந்த ஒரு சிறு சாய்பாபா கோயில் அங்கே எழுப்பப்பட்டிருக்கும். ஓர் ஆரஞ்சு வண்ண கொடி பறந்து கொண்டிருக்கும் அதன் உச்சியில். 2 நாட்களில் ஒரு மணியும் ஓர் உண்டியலும் அதில் வந்துவிடும். பிறகு ஒரு பூசாரி வருவார். சில சமயம் கோயிலின் கடவுள் செய்யும் அற்புதங்கள் பற்றிய கதைகளும் பரவத் தொடங்கும். கோயில் எழுப்பப்பட்ட உடனேயே அலுவலகத்திற்கு விரைந்து கொண்டிருப்பவர்கள் அரை வினாடி செருப்பை கழற்றிவிட்டு நின்று கன்னத்தில் போட்டுக்கொள்ள தொடங்கிவிடுவார்கள். பேருந்தில் விரைபவர்கள் ஆரஞ்சு வண்ண கொடியை கண்டதும் கோயில் அருகில் இருக்கும் என்ற கன்னத்தில் போட்டுக்கொள்வார்கள். சில கோயில்களின் பக்கத்திலேயே நிரம்பி வழிந்து தெருவெல்லாம் குப்பை சிதறியபடி அழுகல் நாற்றமும் சில சமயம் ஏதாவது பிராணி ஒன்று செத்த வாடையும் வீசியபடி குப்பை தொட்டி இருக்கும். கன்னத்தில் போட்டுக்கொண்ட உடனேயே மூக்கை பிடித்து கொண்டு விடலாம். கோயிலை ஒப்புக்கொண்ட அதே ஏற்புடன் குப்பை தொட்டியையும் ஒப்புக்கொண்டனர். இத்தகைய மனோபாவத்துக்கு கீதை புராணங்களிலிருந்தெல்லாம் மேற்கோள் காட்டினர் சிலர். கன்னத்தையும் மூக்கையும் அருகருகே படைத்த கடவுளின் அற்புத செயலை வியந்தனர் பலர். தெருமுனையில் நிமிர்ந்து பார்க்கும்படி எழுப்பிய ராமனின் உருவம் பற்றி யாருக்கும் ஆட்சேபனை இருக்கவில்லை. ராமனுடன் அவளுக்கு அதிகம் பரிச்சயமில்லை. சிறுவயதில் கெட்ட சொப்பனம் வந்து விழித்தால் ராமராம என்று சொல்லிவிட்டு தூங்கச் சொல்வாள் அம்மா. வீட்டில் ரவிவர்மா வரைந்த ராம பட்டாபிஷேக படம் பூசை அறையில் இருந்தது. வளர வளர ராமனை சில விஷயங்களில் பிடிக்காமல் போயிற்று. மூலமான விஷ்ணு உருவத்தில் ஆதிசேஷன் மேல் படுத்துக்கொண்டு லக்ஷ்மியை பாதத்தருகே வைத்திருப்பது கடுப்பை உண்டாக்கியது. சிவனை பிடித்தது. கஞ்சா பிடித்தபடி அங்கும் இங்கும் அலைந்து தாண்டவமாடும் சிவனின் அலட்சியமும் எதிர்ப்பு குணமும் பிடித்தது. சம்பூர்ண ராமாயணம் படம் பார்த்த பின் என்.டி. ராமாராவாகிவிட்டார் ராமன் அவளை பொறுத்தவரை. அதுவும் கா கமகம ரிசா 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 நிதபசசா என்று காம்போதி ராகத்தை விளக்கியபடி ராவணனாக டி.கே. பகவதி பாடி கேட்ட பின் ராவணன் பக்கம் மனம் சாய ஆரம்பித்தது. திலங் ராகத்தில் இன்று போய் நாளை வாராய் என என்னை ஒரு மனிதனும் புகழுவதோ என்று சோகம் பொங்க சி.எஸ். ஜெயராமன் குரலில் டி.கே. பகவதி படத்தில் பாடும்போது அழுதிருக்கிறாள். அவள் மனத்தில் இது பற்றியெல்லாம் இருந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பாகத்தான் அப்போது அவள் கல்லூரி பத்திரிகைக்கு அந்த கதையை எழுதினாள். லக்ஷ்மிக்கும் ஓர் ஆதிசேஷன் என்று தலைப்பு. கதை இப்படி போயிற்று. பார்க்கடல் விரிந்து கிடந்தது. நீலம் சிறிது ஊடுருவி பாய்ந்திருந்தது. சிவன் விழுங்கும் முன் ஒரு சிறு துளிகள் கடலில் விழுந்தனவோ என்னவோ தெரியவில்லை. வெள்ளையும் கடும் நீளமும் கலந்த பின் வரும் மென்னீளம். லக்ஷ்மிக்கு அந்த மென்னீளம் மிகவும் பிடிக்கும். அதை விஷ்ணுவிடம் பலமுறை கூறியிருக்கிறாள். நானும் நீலவண்ணனாக இருந்தவன்தானே என்று சிரிப்பான் விஷ்ணு. அது என்னவோ மற்றவர்கள் கூறுவதால் தானும் நீலவண்ணன் என்று சொல்லிக் கொள்கிறான். பார்க்க போனால் நல்ல கருப்பு கண்ணன். அதை கவிதை நோக்கில் நீலம் என்று சொற்களோடு விளையாடுபவர்கள் சொன்னால் நம்ப வேண்டுமா என்ன? எவ்வளவு அழகு அந்த கருப்பு! பளபளவென்று கருந்தந்தத்தில் எண்ணெயை பூசினார் போல். கரும் வண்ணன். இந்த நீலம் வேறு. இது கனவின் நீலம், பிடிபடாத நீலம், புதிரான நீலம். திரும்பி பார்த்தபோது வலதுபுறம் திரும்பி விஷ்ணு படுத்தாகிவிட்டது. ஒரு சோர்வு கப்பியது அவளை. சில நினைவுகளை அவளால் துறக்க முடியவில்லை. அவள் மனத்தின் ஒரு மூலையில் வீணையில் காம்போதி ஒலித்தது. உருகி வரும் காம்போதி அசோகவனத்தில் அரக்கைகளிடையே தளர்ந்து கிடந்தபோது சிறிது உயிரூட்டிய காம்போதி. அத்தனை ஆண்டுகள் வனத்தில் இருந்துவிட்டு பாதங்கள் வெடித்து கைகள் சொரசொரத்து போய் சருமம் வறண்டு போன பின்னும் அவளுக்காக ஒருவன் வாசித்த காம்போதி. அரக்கனாம். யமுனை நதிக்கரையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தனியாக நிறுத்திவிட்டவர்கள் மனிதர்களா என்ன? கண்களில் நீர் பெருகியது. லக்ஷ்மி திரும்பி பார்த்தால் ஆதிசேஷன்தான் கூப்பிட்டான். என்றாள். என்ன ஆயிற்று உனக்கு? இல்லை, இவன் எப்படி இப்படி தூங்குகிறான்? ஆதி, ஞாபகம் இருக்கிறதா? நான் தனியாக நின்றேன் ஆதி. என் முன்னே நதி மௌனமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை கடக்க படகோடு குகன் இல்லை. ஒரு சிறு பாலம் போட அனுமன் இல்லை. ஓர் அணில் கூட இல்லை. ஆதி, எனக்கு ஏன் இந்த தனிமை? நானும் மீனாக நீந்திருக்கிறேன்.
ஆமையாக கனித்த ஓட்டோடு நடந்திருக்கிறேன். காட்டுப்பன்றியாக அலைந்திருக்கிறேன். என் அவதாரங்களை பற்றி யாருக்கு தெரியும்? அவை இவனுடையதோடு ஒட்ட வைத்தவை. வாள் மாதிரி வண்ணம் சேர்க்க, பரவசப்படுத்த, கிளுகிளுப்பூட்ட. நீ பேசுவது ஒரு பெண் தெய்வம் சொல்வது மாதிரி இல்லையே. பெண்ணாவது தெய்வமாவது ஆதி. என் எண்ணப்படி எது நடக்கிறது? பாத்திமாவுடன் பேசியபடி பாலைவனத்தை சுற்றி வர ஆசை. மேரி கையிலிருந்து குழந்தையை வாங்கி என் இடுப்பில் வைத்து கொண்டு பெத்தலகேம் மற்றும் சுற்றுப்புற பிரதேசங்களை பார்த்து வர ஆசை. இப்படி இவன் காலடியில் உட்கார்ந்திருப்பதில் என்ன சுகம்? அக்கடா என்று படுக்க ஒரு பாம்பு படுக்கை உண்டா எனக்கு? ஆதியின் மனம் இதை கேட்டு உருகியது. இன்னொரு பாம்பு படுக்கையை உண்டாக்கினான். விஷ்ணு கண் விழித்த போது பக்கத்தில் இன்னொரு பாம்பு படுக்கையில் லக்ஷ்மி உடலை ஒடுக்காமல் தாராளமாய் படுத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். கல்லூரி பத்திரிகையின் பொறுப்பாசிரியர் கதையை ஏற்கவில்லை. கதை மற்ற காகிதங்களோடு புதைபட்டு போயிற்று. லக்ஷ்மி பாம்பு படுக்கையில் படுப்பது போல் எழுதியது போக, இவளே ஏதோ பாம்பு படுக்கையில் மிதந்தபடி உலகத்தையே பார்ப்பது போல் ஓர் எண்ணம் இவளுக்கு ஏற்பட்டு விட்டிருந்தது. அதனால் நடைபாதை கடவுள்களை அவள் அதிகம் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் கடவுள்கள் இவள் நடைமுறை வாழ்க்கையில் குறுக்கிட ஆரம்பித்த போதுதான் பாம்பு படுக்கையிலிருந்து இறங்காமல் முடியாது என்று தெரிந்தது. உடற்பயிற்சிக்காக தினமும் காலை 40 நிமிடங்கள் விறுவிறுவென்று நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தவுடன் அதற்காக தேவைப்படுவதெல்லாம் விளையாட்டு வீராங்கனைகள் அணியும் புது மோஸ்டர் காலணிகள் என்று அவள் நினைத்து விட்டாள். தெருவில் இறங்கிய போதுதான் விரையும் வாகனங்களிலிருந்து ஒண்டிக்கொள்ள வேண்டுமானால் தெருவின் இரு பக்கமும் இடம் இருந்தது. ஆனால் விறுவிறுவென்று நடக்க நடைபாதை என்ற ஒன்று இல்லை என்பது புரிந்தது. அதிவிரைவாக வரும் ஓரடுக்கு ஈரடுக்கு பேருந்துகள், பாரமேற்றி வரும் லாரிகள், பணக்கார அப்பாக்களின் குழந்தைகள் விமானம் என்று நினைத்து ஓட்டும் மாருதிகள், ஹோண்டாக்கள், இவற்றின் நடுவே தெருவில் நடக்க முடியாது என்று தீர்மானித்து சற்று தள்ளி உள்ள கடற்கரையில் நடப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள் அவள். கடற்கரையின் ஒரு மூலையில் குடிசை பகுதி இருந்தது. கடற்கரை அவர்களின் கடனமில்லா கழிப்படம். கடற்கரையை எட்டியதும் சற்று தொலைவில் இடது பக்கமும் வலது பக்கமும் பலர் மலம் கழிக்க அமர்ந்திருப்பது தெரியும். 2 குழுக்களும் இடையே உள்ள 1 மைல் இடைவெளியில்தான் காலை நேர வேகநடை. உச்சாணியில் நிறுத்தப்பட்ட ராமனின் உருவம் ஈரடுக்கு பேருந்தின் மேல் பகுதியில் அமர்ந்து போகும்போது கண்ணை வந்து குத்தியது என்பது தவிர வேறு வகையில் அவளை பாதிக்கவில்லை. நாடெங்கும் பரவி வரும் ராமவெறி கடலின் ஓர் அலை இது என்று அதை ஒதுக்கிவிட்டாள். காலை வேளை விறுவிறுவென்று நடை தொடர்ந்தது. காலையில் பக்கத்தில் உள்ள மசூதியிலிருந்து காலை தொழுகையின் ஓசை கேட்டதும் எழுந்து விடுவாள். கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து 100 அடி நடந்து சீக்கிய குருத்வாரத்தை தாண்டும் போது பீடத்தில் வைத்த குரு கிரந்த் சாஹிபின் முன் வெண்தாடியுடன் கண்மூடி ஒரு பெரியவர் அமர்ந்திருப்பது கண்ணில் படும். இன்னும் 10 அடி நடந்து வலதுபுறம் திரும்பினால் கடற்கரையை நோக்கி செல்லும் சாலை. டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்புக்கு பின் இவள் நடையின் இயல்பே மாறிவிட்டது. சமய நல்லிணக்க ஊர்வலத்தில் சண்டைகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 20 கிலோமீட்டர் நடை, புறநகர் பகுதியை அமைதியாக்க 10 கிலோமீட்டர் நடை என்று பல வகை நடைகள். புறநகர் பகுதி அமைதி ஊர்வல நடையின் முடிவில் ஒரு பள்ளியின் பெரிய மைதானத்தில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஓர் உயர் போலீஸ் அதிகாரியும் வந்திருந்தார். சமய நல்லிணத்துக்காக இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் கலந்து உறவாடி உணவு உண்ண வேண்டும் என்றார். வேறு எதுவும் தேவையில்லை என்றார். இவ்வளவுதானா சமய நல்லிணக்கம் என்று எல்லோரும் வியந்து பூரித்தனர். விருந்து நன்றாக இருந்தது. நன்றாக சாப்பிட்டனர். பேசவும் தீர்மானங்கள் நிறைவேற்றவும் ஒரு மைக் கொண்டு வரப்பட்டது. பலர் பேசினர். அந்த புறநகர் பகுதியில் மரங்கள் நட அவர்கள் கம்பெனி உதவும் என்றார் ஒருவர். குடிசை பகுதிகளில் கட்டண கழிப்பிடங்கள் கட்டி கடற்கரையை சுத்தப்படுத்த வேண்டும் என்றார் ஒருவர். பூசை மலர்களும் தேங்காய்களும் பிரசாதங்களும் பிளாஸ்டிக் பைகளில் கட்டப்பட்டு கடலில் எரியப்படுவது கடலை மாசுபடுத்தும் என்று பேச ஒருவர் முற்பட்ட போது அது பற்றி குறிப்பிட வேண்டாம் என்று கூறினார். நட்புடன் பழகிய போலீஸ் அதிகாரியிடம் இவள் திடீர் கோயில்கள், ஆரஞ்சு கொடிகள் இவை பெருகும் வேகம் பற்றியும் சூளுரைகளோடு எழுப்பப்பட்டுள்ள ராமனின் உருவப்படங்கள் பற்றியும் சற்று ஆவேசத்துடனும் கவலையுடனும் பேசியிருந்தாள். மைக் இவளருகில் வந்ததும் பக்கத்திலிருந்த நண்பர் ஒருவர் சுற்றுச்சூழல் பற்றி மட்டும் பேசினால் போதும் என்று கிசுகிசுத்தார் செவியருகே. மனத்தில் ஒருமுகப்படுத்திய எண்ணங்கள் சிதறிப்போக குப்பை தொட்டிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் சற்று பலகீனமான குரலில். உடனே ஒருவர் பெண்கள் இந்த வேலைக்கு முன்வர வேண்டும் என்றார்.
குப்பையில் ஆண் குப்பை பெண் குப்பை என்றில்லாததால் எல்லோரும் சுத்தப்படுத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று இவள் சொன்னாள் சற்று சூடாக. ஓ, பெண்ணியவாதி, நம்மிடையே ஒரு பெண்ணியவாதி என்று முழக்கமிட்டு, மன்னிக்க வேண்டும் மேடம் என்று நாடகபாணி வணக்கத்துடன் அவர் கூறியதும் எல்லோரும் சிரித்தனர். அந்த பகுதியின் மிக முக்கிய தேவை ஒரு ஆம்புலன்ஸ் தான் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான பணம் பரபரப்பென்று வசூலிக்கப்பட்டது. அடுத்த வாரமே காலரா தடுப்பு ஊசி போடும் உடனடி ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான தீர்மானத்துடன் சமய நல்லிணக்க கூட்டம் முடிவடைந்திருந்தது. சில நாட்களுக்கு பின் காலை நடையை அவள் மீண்டும் துவக்கினாள். பலர் காலை வேளையில் மெல்லவும் வேகமாகவும் நடந்தபடியோ ஓடியபடியோ இருப்பர். எதிர்படுபவர்களை தலையசைத்தோ முறுவலித்தோ நமஸ்தே, குட் மார்னிங் என்று கூறியோ, வடக்கே பலகாலம் இருந்தவராக இருந்தால் ஜெய்ராம்ஜி கி என்று கூறியோ முகமன் கூறுவது வழக்கம். முகமன் கூறும் விதம் மாறிவிட்டது போல் அவளுக்கு பட்டது. வினயமான ஜெய்ராம்ஜிக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுவது போல் சிலர் கூறினர். கடற்கரையை எட்டியதும் ஒரு குழு அமர்ந்து ஹரிபோல் 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 முகுந்த மாதவே கோவிந்த போல் என்று பஜனை செய்து கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு பின் இன்னொரு குழு சற்று தள்ளி அமர்ந்து கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி இருந்தது. 1 வாரத்துக்கு பின் 5-6 முஸ்லிம் இளைஞர்கள் ஏதோ பாடியபடி நடந்து கொண்டிருந்தனர். எல்லோரையும் விட்டு விலகி நடந்தால் மலம் கழிப்பவர்கள் அருகே செல்ல வேண்டியிருந்தது. சற்று தொலைவில் தென்னை மரங்கள் அடர்ந்த சிறு தெருக்கள் உடைய குடியிருப்பு பகுதி இருப்பது அவள் நினைவுக்கு வந்தது. அங்கு வாகன தொல்லையும் இருக்காது. 2 நாட்கள் அங்கு போய் நிம்மதியாக நடந்த பின் 3ஆம் நாள் இன்னும் சரியாக விடியாத அரை இருட்டில் ஒரு நாய் உருமியபடி வந்ததும் இவள் தடுமாறி விழுந்தாள். ஏ காலு காலு என்று கூவியபடி ஒருவர் வந்தார். எழ முயன்று கொண்டிருந்த இவளை பார்த்து, இந்த தெருவின் நாய் இது, நீங்கள் இந்த பக்கம் புதிதாக நடக்க வருகிறீர்களோ என்று கேட்டார். ஆமாம், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகுதான் வர ஆரம்பித்திருக்கிறேன் என்று மெல்லிய குரலில் கூறியபடி எழுந்து வந்தாள். அதுதானே பார்த்தேன். இங்கே வழக்கமாக நடப்பவர்களை இந்த நாய் ஒன்றும் செய்யாது என்று விட்டு, காலு நோ என்று நாயை எச்சரித்துவிட்டு மேலே நடக்க ஆரம்பித்தார். அரை இருட்டில் பிடிபடாத அவர் முகம் அவர் பேசிவிட்டு நகர்ந்ததும் சட்டென்று ஞாபகத்துக்கு வந்தது. சுற்றுச்சூழலை வலியுறுத்தி பேசி காலரா தடுப்பு ஊசி போடும் உடனடி நடவடிக்கை எடுக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அவர். செல்ல உருமலா முரட்டு உருமலா என்று கணிக்க முடியாதபடி மெல்ல உருமியவாறு சற்று தள்ளி நின்று கொண்டு நாய் அவளை பார்த்தது.